In this class, we discuss about spring and string concept. Spring இல்லை ஸ்ட்ரிங் ஆர் ராட் ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்கப்பா. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஒரு எண்டை வந்து ரூப்பில் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ ரூப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது ஒரு ஸ்ட்ரிங், இதனுடைய லெங்த் எல் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இது டிஃபார்ம் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்டென்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. எக்ஸ்டென்ஷன் ப்ரொடியூஸ்டு வந்து எக்ஸ்ன்னு இருக்குது. இதில் வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று டெவலப் ஆகிருக்கும். அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் எக்ஸ்டென்ஷனும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்டென்ஷன் வரும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம்னா restoring force developed, அதாவது force developed within the string when string size changes is directly proportional to minus x. அதாவது ஃபோர்ஸும் எக்ஸும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ளைடு அதாவது டிஃபார்மேஷன் ஃபோர்ஸும் எக்ஸ்டென்ஷனும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நம்ம மைனஸ்ன்னு எடுக்கிறோம். இப்போ வந்து இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்றோம். அந்த கான்ஸ்டன்ட் கேன்னு போட்டுட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த மைனஸ் நம்ம இதுக்கு மேல் கொண்டு வர தேவையில்லை. உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சு போச்சு. எஃப்ம் எக்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, அது மட்டும் போதும். இதுக்கு மேல நம்ம வந்து மேக்னிடியூடுக்கு தான் வந்து ஃபார்முலா டெரைவ் பண்ண போறோம். அதனால எஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த கே என்றது என்ன பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கே என்றது என்னப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். கேக்கு என்னப்பா பேரு? ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இன்னொரு பேர் வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கே எப்படி டிஃபைன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, the force constant or spring constant is defined as force required to produce unit extension. Force required to produce unit extension. புரியுதுங்களா? அப்போ force constant is defined as, force constant numerically is defined as force required to produce unit extension அப்படின்னு வருது. ஸோ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன் எடுத்துக்கிறோம், இந்த எக்ஸ்டென்ஷன் மீட்டர்னு எடுத்துக்கிறதுனால நியூட்டன் பர் மீட்டர். யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இஸ் நியூட்டன் பர் மீட்டர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, ஃபோர்ஸுக்கும் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கும் எக்ஸ்டென்ஷனுக்கும் ரிலேஷன் வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கிராஃப் வரைகிறோம். கிராஃப் எதுக்கும் கிராஃப் வரைகிறோம்னா, ஃபோர்ஸ் டெவலப்டு வித்தின் தி ஸ்ப்ரிங், அதாவது ஃபோர்ஸ் டெவலப்டு வித்தின் தி ஸ்ப்ரிங், அதாவது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கும் எக்ஸ்டென்ஷனுக்கும் கிராஃப் வரைஞ்சோம்னா எப்படி வரும் கிராஃப் பார்த்தீங்கன்னா, இந்த இப்படி வரும். நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். அதாவது இந்த கிராஃப் வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்ளைடுக்கும் எக்ஸ்டென்ஷனுக்கும் நெகட்டிவ் ஸ்லோப் பாசஸ் த்ரூ ஆரிஜின். நெகட்டிவ் ஸ்லோப் பாசஸ் த்ரூ ஆரிஜின். இங்க மைனஸ் இருக்கிறதுனால இங்க மைனஸ் போட்டுக்கலாம். ஒருவேளை வந்து அப்ளைடு ஃபோர்ஸுக்கும் எக்ஸ்டென்ஷனுக்கும் நமக்கு கிராஃப் கேட்கறாங்கன்னு வச்சுங்க. அப்ளைடு ஃபோர்ஸுக்கும் எக்ஸ்டென்ஷனுக்கும் கிராஃப் கேட்டா அப்ப என்ன பண்ணும்? அப்ளைடு ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல தான் எக்ஸ்டென்ஷன் இருக்கும் இல்லைங்களா? அதனால வந்து அப்போ அப்ளைடு ஃபோர்ஸுக்கும் எக்ஸ்டென்ஷனுக்கும் கிராஃப் கேட்டாங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் டைரக்டா வந்துடும். இந்த கேஸ்ல டயக்ராம் வந்து நமக்கு ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ தி ஆரிஜின், ஸ்லோப் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஸ்லோப் வந்து எப்படி இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு எடுத்துங்க. அதாவது இந்த கேஸ்ல வந்து இங்க பாருங்க, இது எஃப் இப்படி எடுத்துட்டோம், இங்க எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இந்த பக்கம் இது மைனஸ் எக்ஸ் வரும், இந்த பக்கம் மைனஸ் எஃப்னு வரும். அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் எஃப் இருந்தால் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்ன்னு வருது, பாசிட்டிவ் எக்ஸ்ன்னு வருது. அப்ளைடு ஃபோர்ஸ் நெகட்டிவ் எஃப் இருந்தா எக்ஸ்டென்ஷன் வந்து நெகட்டிவ் எக்ஸ்ன்னு வரும். இதே டிஃபார்மேஷன் ஃபோர்ஸ்னு பார்த்தோம்னா இங்க வந்து நம்ம மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இது மைனஸ் எஃப்னு எடுத்துக்கலாம். அப்ளைடு ஃபோர்ஸ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து மைனஸ் நெகட்டிவ்ல இருக்கும். அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ் இருந்துச்சுன்னா எக்ஸ்டென்ஷன் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து என்னது? டிஃபார்மேஷன் ஃபோர்ஸுக்கும் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கும் எக்ஸ்டென்ஷனும் கிராஃப் வரைஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஜென்ரலா வந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துட்டு அதை ஸ்ட்ரெச் பண்றோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். கே இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன் பாருங்க. இப்போ ஒரு ஸ்ப்ரிங் எடுத்திருக்கேன். அந்த ஸ்ப்ரிங் எடுத்துட்டு அது மேல வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். F1 ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது F1 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஃபோர்ஸ். F1ன்றது எஃப்னு வச்சுங்க. அப்ளை பண்றது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் K1ன்னு எடுத்துங்கப்பா. இப்போ F2 ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். F2ன்றது 2F. F2 இஸ் ஈக்குவல் 2F. ஃபோர்ஸ் அப்ளைடு வந்து டபுள் பண்றேன். அப்போ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம K2ன்னு எடுத்துக்கிறோம். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து K2ன்னு எடுத்துருக்கோம். இப்போ எந்த ரிலேஷன் கரெக்ட்னு நீங்க சொல்லணும். K1 இஸ் ஈக்குவல் டு K2 ஒரு ஆப்ஷன், லெஸ் தென் ஒரு ஆப்ஷன், கிரேட்டர் தென் ஒரு ஆப்ஷன், டேட்டா இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. We have taken a spring. First we are applying to the spring force is equal to F force apply பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்போ ஃபோர்ஸ் வந்து எஃப்னு அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங் உடைய ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் K1ன்னு இருக்கு. இது 2F ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங்குக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் K2ன்னு இருக்கு. சரிங்களா? ஒரு ஸ்ப்ரிங் எடுத்து அதுக்கு அப்ளை பண்ணும்போது இப்போ K1 K2 ரிலேஷன் ஈக்குவல் லெஸ் தென் கிரேட்டர் தென் டேட்டா இன்சஃபிஷியன்ட். எது இப்போ ஆன்சர் வரும்? இங்க ஆன்சர் எந்த ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்.
ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து நீங்க இங்க ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்னு போட்டுட்டு இது கான்ஸ்டன்ட் பிளேஸ்ல தானே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்ப இது வந்து கான்ஸ்டன்ட், இது வேரி ஆகாது. இந்த கான்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி ஸ்ப்ரிங், நேச்சர் ஆஃப் தி ஸ்ப்ரிங் ஆர் ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த கே வேல்யூ இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளைட் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ரொடியூஸ்டு. என்ன பாருங்க, ஃபோர்ஸ் அப்ளைடு வந்து டபுள் பண்ணா எக்ஸ்டென்ஷன் டபுள் ஆயிடும். அதாவது ஃபோர்ஸ் வந்து டபுள் பண்ணா, ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா எக்ஸ்டென்ஷன் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்ப ரேஷியோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால நான் டெஃபினேஷன் சொல்லும் போது இங்க ஒரு டெஃபினேஷன் எப்படி சொல்லியிருந்தேன்னா, k is equal to f by x ன்னு சொல்லும் போது எப்படி சொல்லியிருந்தேன் பாருங்க, force constant numerically is defined as force per unit extension produced அப்படி சொல்லியிருக்கேனே தவிர ஆக்சுவலா force constant வந்து not depends on force applied and extension produced. இது வந்து கான்ஸ்டன்ட் பிளேஸ்ல நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். force constant கான்ஸ்டன்ட் பிளேஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? அப்படின்னா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வரும் இல்லைங்களா? சரி, அப்போ வந்து ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் என்னன்றது பார்க்கலாமா? அப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கான்செப்டை நம்ம பார்க்குறோம். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டை பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் இருக்கும். உங்களுக்கு தெரியும், ரப்பர் ஒயர் எடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணோம்னா ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ணிடுறோம். ஆனால் ஸ்டீல் ஒயர் எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணால் கஷ்டமாக இருக்கும் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு. புரியுதுங்களா? ஆக்சுவலாக ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து எப்போ அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரிஜிடிட்டி அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? வேணா பாருங்க, k is equal to f by x ன்னு எடுக்கிறேன். ரிஜிடிட்டியா இருந்துச்சுன்னா எக்ஸ்டென்ஷன் கம்மியா தானே இருக்கும், அப்போ k அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பாடி வந்து நல்லா ரிஜிடா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ ஒரு ஒயர் எடுத்திருக்கேன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயருக்கு வந்து லெங்த் வந்து எல்னு எடுத்துக்கிட்டேன், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏன்னு எடுத்திருக்கேன். ஒரு ஒயர் எடுத்துட்டு அதுக்கு லெங்த் வந்து எல்னு எடுத்துட்டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏன்னு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெண்டு ஒயர் லெங்த்தை வந்து கூட்டுறேன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. லெங்த்தை கூட்டினா இப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் என்ன ஆகும்? ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் உங்களுக்கு தெரியும், ஒரு ராட் எடுத்துட்டு லெங்த் கம்மியா இருக்கிற ராட் எடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டா பிடிச்சி பாருங்க, ஸ்ட்ரைட்டா நிற்கும். அதே லெங்த் ரொம்ப அதிகமா இருக்கிற ராட் எடுத்து பாருங்க, ரொம்ப லெங்த் அதிகமா இருக்கிற ராட் எடுத்தீங்கன்னா ஒரு எண்டை லிப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு எண்டை லிப் பண்ணீங்கன்னா இன்னொரு எண்டை அப்படியே இப்படி பெண்ட் ஆயிருக்கும், இப்படிதான் வந்திருக்கும். இதே சின்ன ராடா எடுத்துட்டீங்கன்னா ஒரு எண்டை இப்படி பிடிச்சாலுமே கூட ஸ்ட்ரைட்டா நின்றுருக்கும். ரிஜிடிட்டி அதிகமா இருந்தா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அதிகமா தானே சொல்லியிருந்தேன் நானு. அப்போ வந்து உங்களுக்கு லெங்த் அதிகமா இருந்துச்சுன்னா ரிஜிடிட்டி கம்மியா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. அப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லெங்த் வருமா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லெங்த் வருமா சொல்லுங்க? லெங்த் அதிகமா இருந்தா ரிஜிடிட்டி கம்மியா இருக்கு. ஒரு பெரிய ராடு, ரொம்ப லாங்கா இருக்கிற ராடு எடுத்துட்டு ஒரு எண்ட் எடுத்து பிடிச்சிக்கிட்டு ஒரு எண்டை மட்டும் லிஃப்ட் பண்ணி பாருங்க, ஒரு எண்டு இன்னொரு ரெண்டு இப்படி பெண்ட் ஆயிருக்கும். ஆனா சின்ன ராடு எடுத்துட்டு ஒரு எண்டை தூக்கி இப்படி பிடிச்சாலும் ஸ்ட்ரைட்டாவே நிற்கும். கரெக்ட் தானே? அப்படின்னா வந்து ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து ரிஜிடிட்டி வந்து எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு லெங்த் ஆஃப் தி ராட் கம்மியா இருந்துச்சுன்னா ரிஜிடிட்டி கம்மியா இருக்கும், அப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அதிகமா இருக்கும். சரி, நீங்க நல்லா ஞாபகம், ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் எதை பத்தி சொல்லுதுன்னா எவ்வளவு ரிஜிடா பாடி இருக்கு அதை பத்தி தான் சொல்லுது அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுங்க. அதனால ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லெங்த் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? சோ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் லெங்த். அடுத்து திக்னஸ், ஏரியா பிரஷர். நல்லா திக்கா இருக்கிற ராடுக்கு ரிஜிடிட்டி அதிகமா இருக்குமா, இல்லைன்னா திக்னஸ் கம்மியா இருக்கிற ராடுக்கு ரிஜிடிட்டி அதிகமா இருக்குமா? திக்னஸ் அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு ரிஜிடிட்டி அதிகமா இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வருமா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வருமா? ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் தின்னா இருக்கிற ராடு எடுத்து பாருங்க, தின்னா இருக்கிற ராடு எடுத்து அப்படி ஒரு எண்டை பிடிச்சிங்கன்னா சும்மா லைட்டா பெண்ட் ஆயிரும். ஆனா திக்கா இருக்கிற ராடு எடுத்து பிடிச்சிங்கன்னு வச்சுங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கும். அப்போ ரிஜிடிட்டி வந்து திக்னஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அதிகமா இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் லெங்த் அண்ட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படின்னா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் டைமென்ஷனை பொறுத்து இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நல்ல கொஸ்டின் கவனிங்க. இந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணலாம், இந்த ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்றேன். அந்த கான்ஸ்டன்ட் சீன் எடுத்துக்கிறேன். அந்த கான்ஸ்டன்ட் சீன் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் அப்படியே கம்பைன் பண்ணி எழுதலாம் a by l. அப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு c இன்டு a by l. c என்றது என்ன பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல். நம்ம எடுத்தது கோல்டா இருக்கலாம், சில்வரா இருக்கலாம், ஐயனா இருக்கலாம், காப்பரா இருக்கலாம், அதை பொறுத்து இந்த கான்ஸ்டன்ட் வந்து மாறும். அப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் எத்தனை ஃபேக்டர் வருது பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல், செகண்ட் வந்து திக்னஸ் ஆஃப் தி மெட்டீரியல், அதான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அனதர் ஒன் இஸ் லெங்த் ஆஃப் தி மெட்டீரியல். இது எல்லாமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, உங்களுக்கு வந்து எலாஸ்டிசிட்டின்னு படிச்சிருப்பீங்க, அந்த கான்செப்ட் சும்மா எக்ஸ்பிளைன் பண்றேன். யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் படிச்சிருப்பீங்களா? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அதாவது வந்து ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம் நம்ம, நல்லா கவனிங்க. இப்போ இதுதான் ஒரு ஒயர் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த ஒயர் எடுத்துக்கிட்டு
இதுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா எக்ஸ்டென்ஷன் எக்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் ஸ்ட்ரெச் சரிங்களா. இதுக்கு லெங்த் எல்னு இருக்கும், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏன்னு இருக்கும். ஸ்ட்ரெஸ்ன்றது ஃபோர்ஸ் பை ஏரியா, யங்ஸ் மாடுலஸ்ன்றது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா போட்டுரும், ஸ்ட்ரெயின் வந்து எக்ஸ்டென்ஷன் பை ஒரிஜினல் லெங்த், எலாங்கினேஷன் பை ஒரிஜினல் லெங்த் போட்டோம்னா அப்போ y இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, f பை x இருக்கா இங்க, இந்த L மேல போயிருமா, a கீழே வந்துடும், அப்போ L பை ஏன்னு வந்துருதுங்களா. இது புரியுதுங்களா உங்களுக்கு. இந்த f பை x தான் என்ன சொல்லுங்க, இந்த f பை x தான் இங்க பார்த்துருக்கோம் பாருங்க k, f பை x தான் k. அப்போ இந்த f பை x பிளேஸ்ல நம்ம k போட்டுக்கலாம். இந்த f பை x பிளேஸ்ல k போட்டோம்னா y இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு L பை ஏன்னு வந்திருக்கா. அப்போ k இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, y இன்ட்டு a பை Lன்னு வந்துருச்சுங்களா. அப்போ இது ஈக்குவேஷன், இது எல்லுப்பா, இது கீழே இருக்கிறது எல். இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுங்க, இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுங்க. ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணி பாருங்க, என்ன தெரியுது பாருங்க நமக்கு. சி பிளேஸ்ல என்ன இருக்கு, ஒய் இருக்கு. ஏன்னா கே பிளேஸ்ல கே இருக்கா, ஏ பை எல் பிளேஸ்ல ஏ பை எல் இருக்கு. அப்போ சி பிளேஸ்ல ஒய் இருக்கு. இந்த கான்ஸ்டன்ட் தான் யங்ஸ் மாடுலஸ். இந்த கான்ஸ்டன்ட் தான் யங்ஸ் மாடுலஸ். ஆக்சுவலா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் இன்டு ஏரியா டிவைட் பை லெங்த் அப்படின்னு பாக்குறது. அந்த யங்ஸ் மாடுலஸ் உங்களுக்கு தெரியும், டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல். அடுத்து டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர், அதை பொறுத்து இருக்கும். ஸோ இப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அண்ட் லெங்த் ஆஃப் தி மெட்டீரியல் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். சரி, இப்போ கான்செப்சுவல் கொஸ்டின் கேட்குறேன். இந்த கொஸ்டின் சொல்றவங்களுக்கு எல்லாருக்குமே நீட்ல ஃபுல் மார்க் வரும்பா. 2 ஒயர் கொடுத்துருக்கேன், ஒயர் 1 ஒயர் 2, போத் ஆர் மேட் பை சேம் மெட்டீரியல், போத் வால்யூம்ஸ் ஆர் ஈக்குவல். வால்யூம் ஆஃப் 2 ஒயர் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒயர் செகண்ட் ஒயர் கொடுத்துருக்கேன். 2 ஒயரும் மேட் பை சேம் மெட்டீரியல், அதாவது அந்த யங்ஸ் மாடல் சேம். அந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் எழுதும்போது இங்க C is equal C into A by L எழுதி இருக்கு இல்லைங்களா. இதை வச்சு நம்ம அந்த நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கேன். சேம் மெட்டீரியல் எடுத்திருக்கோம், 2 ஒயர் சேம் மெட்டீரியல் எடுத்திருக்கோம். 2 ஒயருமே ஈக்குவல் வால்யூம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒயர் வால்யூம் V1, செகண்ட் ஒயர் வால்யூம் V2ன்னு எடுத்திருக்கேன். அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒயருடைய ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் K1, செகண்ட் ஒயருக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் K2ன்னு எடுத்திருக்கோம். இப்போ இது என்னன்னு வரும் சொல்லுங்க, ஈக்குவல் வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட்னு வருமா? இந்த கொஸ்டின் கரெக்டா சொல்றவங்களுக்கு கண்டிப்பா நீட்ல ஃபுல் மார்க் வரும்பா. நீட்டுன்னு இல்லை, எது எழுதுனாலும் எக்ஸாம்ல ஃபுல் மார்க் வரும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்குன்னு அர்த்தம். கொஸ்டின் ரிப்பீட் பண்ணிட்டுமா, 2 ஒயர்ஸ் ஆர் கிவன் சிமிலர் ஒயர், காப்பர்னா 2 ஒயருமே காப்பர் அப்படின்னு அர்த்தம். 2 ஒயர்ஸ் ஆர் மேட் பை சேம் மெட்டீரியல், தேர் வால்யூம்ஸ் ஆர் ஈக்குவல், தென் தேர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒயருக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் K1, செகண்டுக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் K2 சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஈக்குவல் டு, லெஸ் தென், கிரேட்டர் தென், டேட்டா இன்சஃபிஷியன்ட் கொடுத்துருக்கோம். இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. கரெக்டான ஆன்சர் டேட்டா இன்சஃபிஷியன்ட். டேட்டா இன்சஃபிஷியன்ட் தான் கரெக்ட். எப்படின்னு சொல்றேன் கேட்டுங்க. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஒயருக்கு வந்து நல்லா கவனிங்க, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ வச்சுக்கிறேன், லெங்த் வந்து எல்னு வச்சுக்கிறேன். செகண்ட் ஒயர் இருக்கு இல்லைங்களா, அந்த செகண்ட் ஒயருக்கு வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A by 2ன்னு எடுத்துக்கிறேன், லெங்த் வந்து 2Lன்னு எடுத்துக்கிறப்பா, இப்படின்னு எடுத்திருக்கேன். ரெண்டுத்துக்குமே அந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சேமா இருக்கும், சேம் மெட்டீரியல். புரிஞ்சுங்களா? அப்போ நமக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, K is equal to அந்த கான்ஸ்டன்ட் Y இல்லைன்னா சீன் போட்டுங்க, இன்ட்டு A by L தானே வருது. ஃபர்ஸ்ட் ஒயருக்கு K1 ஈக்குவல் இப்படி போட்டோம். செகண்ட் ஒயர் போட்டால் என்ன வரும் சொல்லுங்க, C இன்ட்டு ஏரியா வந்து A by 2. என்ன பாருங்க, A by 2 இன்ட்டு 2L. காரணம் ரெண்டுத்துக்கு வால்யூம் சேம் தானே வருது, வால்யூம் இஸ் ஈக்குவல் ஏரியா இன்ட்டு லெங்த் தானே வருது, இங்க சேம். இங்க வால்யூம் ஈக்குவல் என்ன வருது, ஏரியா பை 2 இன்ட்டு 2L தானே வருது, ஏரியாவும் லெங்த் 2 கேன்சல் பண்ணா A இன்ட்டு L சேம் தான் வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ இங்க பாத்தீங்கன்னா K2 இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, C இன்ட்டு A by 4Lன்னு வருதா. இந்த C இன்ட்டு A by Lன்றதானே K1, அப்போ K2 இஸ் ஈக்குவல் டு K1 by 4ன்னு வருது இல்லைங்களா. ஸோ அப்போ வால்யூம் ஈக்குவல் தான், அந்த ஏரியாவும் லெங்த்தும் தெரிஞ்சாதானே நம்ம சொல்ல முடியும். இங்க ஏரியாவும் லெங்த்தும் கொடுக்கல இல்லையா, அப்போ டேட்டா இன்சஃபிஷியன்ட் தானே வரும். இவங்க வால்யூம் மட்டும் தான் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, ஈக்குவல் வால்யூம் தான். ஆனா திக்னஸ் அதிகமா இருக்கிற ஒயருக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அதிகமா இருக்கும், லெங்த் கம்மியா இருக்கிற ஒயருக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அதிகமா இருக்கும். சேம் வால்யூமா இருந்தாலுமே அதனுடைய டைமென்ஷன் நம்ம ஏரியாவும் லெங்த் நமக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம் இல்லைங்களா. ஒரு 1 கிலோகிராம் ஒயரை வந்து நம்ம தின்னாவும் எடுத்துக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம், திக்காவும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். அதை பொறுத்து ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் மாறும். அதாவது வந்து உங்களுக்கு இந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் என்னது, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், லெங்த், நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் டிபெண்ட் பண்ணியிருக்குன்றத புரியணுன்றதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கேன். திருப்பி இதே கான்செப்ட்ல இதையும் கேட்கிறேன், யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம், நல்லா கவனிங்க. இப்போ 2 ஒயர்ஸ் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒயர் செகண்ட் ஒயர் கொடுத்துருக்கேன், போத் ஆர் மேட் பை சேம் வால்யூம், V1 இஸ் ஈக்குவல் டு V2ன்னு கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஒயர் லெங்த் வந்து Lன்னு எடுத்துங்க, செகண்ட் ஒயர் லெங்த் வந்து 2Lன்னு கொடுத்துருக்கேன். தென் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒயர் இஸ் K1, செகண்ட் ஒயர் இஸ் K2. இந்த கொஸ்டின் கரெக்டா சொல்லணும் எல்லாருமே.
then k1 by k2 is equal to, நல்லா கவனிங்க, k1 by k2 is equal to என்ன வரும் அன்ட்டு क्वेश्चन கேக்குறேன் பாருங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1, செகண்ட் ஆப்ஷன் 1 by 2, தேர்ட் ஆப்ஷன் 1 by 4, ஃபோர்த் ஆப்ஷன் 2. क्वेश्चन எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. நல்லா கவனிங்க. Two wires prepared, two wires made by same material, their volumes are equal. First wire length is L, second wire length is 2L. Then force constant of first wire is K1, force constant of second wire is K2. Then K1 by K2 is equal to how much? First option 1, second option 1 by 2, third option 1 by 4, fourth option 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து நிறைய பேர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் சால்வ் பண்ண போறேன் பாருங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ற பாருங்க. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் என்ன ஃபார்முலா? சம் கான்ஸ்டன்ட் நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் இன்டு ஏரியா டிவைட் பை லெங்த். இப்போ வந்து இங்க ரெண்டுமே வால்யூம் சேம், லெங்த் கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுக்கல இல்லையா? அப்ப ஏரியா கொடுக்காதனால என்ன, ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ஏரியாவும் வரும், டிபெண்ட்ஸ் ஆன் லெங்த்தும் வரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இப்போ ஏரியா வந்து நம்ம கொடுத்த டேட்டால நம்ம மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போ வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? ஏரியா இன்டு லெங்த் தானே. அப்ப ஏரியா இஸ் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்க? வால்யூம் பை லெங்த் தானே வருது. இப்போ இந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் நம்ம ஃபார்முலா நம்ம கொடுத்த டேட்டால மாத்திங்கன்னா k is equal to c into area பிளேஸ்ல என்ன போடலாம்? வால்யூம் பை லெங்த் போடுங்க. வால்யூம் பை லெங்த் போட்டீங்க, ஆல்ரெடி ஒரு லெங்த் இருக்கா, லெங்த் ஸ்கொயர் வந்துருச்சா? அப்போ ஃபார் கிவன் வால்யூம் ஈக்குவலா இருக்கும்போது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லெங்த் ஸ்கொயர்னு வரும். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் லெங்த் ஸ்கொயர் வருதுன்னா லெங்த் என்ன ஆயிருச்சு? ஃபைனல் லெங்த் வந்து ஃபர்ஸ்ட் ஒயருக்கு எல்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒயருக்கு எல்னு சொன்னா k1 இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எல் ஸ்கொயர் போடுறீங்க. k2 இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்ன பண்ணுவீங்க? லெங்த் வந்து 2l தானே, 2l ஹோல் ஸ்கொயர் தானே போடுவீங்க. அப்போ இங்க k1 by k2 is equal என்னப்பா வந்திருக்கும் சொல்லுங்க? k1 by k2 இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எல் ஸ்கொயர் வரும்போது என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க? இந்த மேல இது மேல போயிட்டு இது கீழே வந்துரும். கரெக்ட்டுங்களா? அப்போ 4l ஸ்கொயர் பை l ஸ்கொயர் வருமா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குனால ரெசிப்ரோக்கல் ரேஷியோ போடுங்க. l ஸ்கொயர் கேன்சல். அப்போ k1 by k2 is equal to 4. இதுல இருந்து k2 is equal to என்ன வருது பாருங்க? k2 is equal to k1 by 4. சரி, நமக்கு k1 by k2 தானே கேட்டிருக்கோம். k1 by k2 தானே கேட்டிருக்கோம். அப்போ வந்து நான் ஆன்சரே எதுவுமே கரெக்டான ஆன்சர் கொடுக்க காணும். ஏன்னா k1 by k2 வந்து 4 வருது பாத்தீங்களா? சோ நோ ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட். k1 by k2 வந்து 4 இருக்கணும். ஆக்சுவலா நல்லாவே புரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. क्वेश्चन பார்த்தது நம்ம ஆன்சர் சொல்லி இருக்கலாம். ஓகே, அதனால தான் L1 வந்து கிரேட்டர் தென் L1 வந்து லெஸ் தென் L2 அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது லெங்த் கம்மியா இருக்கிறதுக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அதிகமா இருக்கணும். அப்படி அதிகமா இருக்கிறது பார்த்தா நம்ம 2 நினைச்சிருப்போம். ஆனா 2 கூட கிடையாது, 4 தான் கரெக்ட். அப்போ 4 நான் கொடுத்திருந்தா அதுதான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்படி இல்லை இந்த மாதிரி எல்லாம் கஷ்டமா இருக்கு சார், நம்ம கொடுத்த ஃபார்முலாலே டெரைவ் பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா k1 is equal to c into a by l அப்படிதான். சரி, k னே எடுத்துங்க. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒயருக்கு வால்யூம் v1, செகண்ட் ஒயருக்கு வால்யூம் v2 ரெண்டுமே ஈக்குவல் v ன்னு கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் ஒயருக்கு லெங்த் l ன்னு கொடுத்துட்டாங்க, செகண்ட் ஒயருக்கு லெங்த் 2l கொடுத்தாங்க. அப்போ ஏரியா வந்து என்ன ஆகும்? வால்யூம் இஸ் ஈக்குவல் ஏரியா இன்டு லெங்த்னு அப்படி போட்டு ஏரியா பிளேஸ்ல தனியா சப்ஸ்டிட் பண்ணி நீங்க வரணும். அப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் இப்படி 4 தான் வரும். புரிஞ்சுங்களா எல்லாருக்குமே? 4 எப்படின்னு? அப்போ k1 by k2 வந்து இந்த क्वेश्चनல வந்து நமக்கு 4ன்னு கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन கொஞ்சம் ஈஸியான क्वेश्चन கேக்குறேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு ஒயர் கொடுத்திருக்கேன்ப்பா. இந்த ஒயர் கொடுத்திருக்கேன். இந்த ஒயருக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் k ன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஒயருக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து k ன்னு கொடுத்திருக்கோம். நல்லா கவனிங்க. இந்த ஒயருக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் k. இப்போ இந்த ஒயரை வந்து ரெண்டு பார்ட்டா கட் பண்ணியிருக்கேன். அன்ஈக்குவல் பார்ட்டா கட் பண்ணியிருக்கேன். அன்ஈக்குவல் பார்ட்டா கட் பண்ணியாச்சு. இப்படி கட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த ஒயரை வந்து அன்ஈக்குவல் பார்ட்டா கட் பண்ணிட்டு இப்போ வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒயருக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் k1, இந்த ஒயருக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் k2 ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க. k1 less than k, k2 greater than k. ஆப்ஷன்ஸ் பாருங்க, எது கரெக்ட்னு சொல்லணும். செகண்ட் ஆப்ஷன் வந்து k1 greater than k, k2 less than k. தேர்ட் ஆப்ஷன் வந்து k1 greater than k, k2 greater than k. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து k1 less than k, k2 less than k. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இப்போ வந்து ஒரு ஒயர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அந்த ஒயருக்கு வந்து ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் k ன்னு சொல்லியிருக்கும். இந்த ஒயரை அன்ஈக்குவல் பார்ட்டா ரெண்டு அன்ஈக்குவல் பார்ட்டா கட் பண்ணியிருக்கேன். எப்படி கட் பண்ணியிருக்கோம்? புரிஞ்சுங்களா? இப்படி கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பார்ட் இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் k1, செகண்டுக்கு வந்து k2ன்னு வந்திருக்கு. இப்போ k1 k2க்கும் இனிஷியலா இருந்த k-க்கும் ரிலேஷன் எழுதியிருக்கேன். எது கரெக்ட்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? நான் வந்து சடனா क्वेश्चन கேட்கும்போது இப்போ கேட்டுறல ஆப்ஷன் கரெக்டா இல்லாத மாதிரி கூட கேட்டுருவேன். ஏன்னா டக்கு டக்குன்னு கேட்கும்போது இப்படி வந்துடும். ஆனா சால்வ் பண்ணும்போது கரெக்டான ஆன்சர் நான் சொல்லிடுவேன். அதனால நம்ம சால்வ் பண்றதெல்லாம் நீங்க கரெக்டா கவனிக்கணும். இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா இப்போ நல்லா கவனிச்சிங்க. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லெங்த். லெங்த் குறைஞ்சா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கூடும். அப்படிதானே? இப்போ இனிஷியலா இருந்த லெங்த் L,
ஃபைனலா இந்த ரெண்டு பார்ட்டுக்கு வரும்போது இது L1 இது L2 தானே. இந்த L1 L2 ஆட் பண்ணாதானே இந்த லெங்த் மொத்த லெங்த் வரும். அப்போ L1 L2 ரெண்டுமே லெஸ் தென் இனிஷியல் லெங்த் தானே இருக்கணும். இந்த ஒயரை கட் பண்ணும்போது இப்படி தானே கட் பண்ணிருக்கோம். அப்போ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் மாறாது. அப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் CA/Lன்னு போட்டோம்னா இந்த ஒயர் இப்படி கட் பண்ணும்போது ஏரியாவும் மாறாது, சியும் மாறாது. அப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லெங்த் தான் வருது. அப்போ L1 அண்ட் L2 போத் ஆர் லெஸ் தென் லெங்த் தானே வருது. இனிஷியல் லெங்த்தை விட கம்மியா தானே இருக்கு. இனிஷியல் லெங்த்தை விட கம்மியா தானே இருக்கு. அப்படி என்னும்போது அப்போ வந்து என்ன ஆகணும், K1 கிரேட்டர் தென் K வரணும், K2 கிரேட்டர் தென் Kன்னு வரணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸே கான்செப்ட் கொஸ்டின் ஈஸியான ப்ராப்ளம் தான் கேட்க போறாங்க. அப்போ நல்ல மார்க் வாங்கிடலாம். புரிஞ்சுங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. as L1 and L2 both are less than length வரதுனால force constant inversely proportional to length இருக்குனால அப்ப length குறைஞ்சிருது compared to initial length. அதனால force constant ரெண்டுமே K1 greater than K வரணும், K2 greater than K தான் வரணும். சோ தேர்ட் ஆப்ஷன். புரிஞ்சுங்களா? இதுல தப்பா சொன்னவங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சுங்களா நான் எக்ஸ்பிளைன் பண்ணது? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரிங் எடுத்திருக்கேன், நல்லா கவனிங்க. இதுக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் K இருக்கு. இது 2 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணியிருக்கேன்ப்பா. 2 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணிட்டேன். 2 ஈக்குவல் பார்ட்டா கட் பண்ணிட்டோம். இப்போ 2 ஈக்குவல் பார்ட்டா கட் பண்ணிட்டோம்னா இதுக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் K டேஷ், இதுக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் K டேஷ் வந்திருக்கும். இப்போ K டேஷுக்கும் Kக்கும் ரிலேஷன் K டேஷ் பை K இஸ் ஈக்குவல் டு ரெண்டே ஆப்ஷன் தரேன். யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். ஈக்குவல் டு 2ன்னு ஒரு ஆப்ஷன், இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு ஒரு ஆப்ஷன். ரெண்டு ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். அதாவது உங்களுக்கு ஒரு ஒயர் கொடுத்துருக்கேன்ப்பா, அந்த ஒயருக்கு வந்து ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் Kன்னு கொடுத்துருக்கேன். இந்த ஒயரை வந்து யூனிஃபார்ம் ஒயர், ஏரியா ஆஃப் கிராஸ் கான்ஸ்டன்டா இருக்கு. இந்த ஒயர் வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணியிருக்கேன். 2 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டுமே ஈக்குவல் பார்ட்டா இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவலா இருக்கும். இப்போ வந்து K டேஷ் K டேஷ்னு எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? இப்போ K டேஷ் டிவைட் பை K ஈக்குவல் டு ஹவு மச்? ஈக்குவல் டு 2, ஈக்குவல் டு 1/2. எந்த ஆன்சர் கரெக்டா சொல்லுங்க. क्वेश्चन ரிப்பீட் பண்ணட்டுமா? 2 springs are given to you. சரி, ஒரு ஸ்ப்ரிங் கொடுத்துருக்கேன், அது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் Kன்னு கொடுத்துருக்கேன். இது ரெண்டு பார்ட்டா கட் பண்ணிட்டோம்னா அப்ப என்ன வருது உங்களுக்கு? ரெண்டு ஈக்குவல் பார்ட் கிடைக்குது. ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இருக்கு. இப்போ இந்த ஒரு பார்ட்டோட ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் K டேஷ் இனிஷியலா இருந்தது Kன்னு போட்டு கேட்டிருக்கோம் ஆன்சர். சரி, இப்படி கட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? K is equal to CA/L தானே. C ஏவும் கான்ஸ்டன்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் லெங்த். சோ K is inversely proportional length போட்டுக்கலாமா? அப்ப இனிஷியல் லெங்த் L ன்னு எடுத்தீங்கன்னா ஃபைனலா லெங்த் L/2 தானே வரும். ஒவ்வொன்றுத்துக்கும் லெங்த் L/2 தானே வருது. அப்ப L/2ன்னு வந்திருக்கான். சரி, இப்போ இதை சால்வ் பண்ணுவோம் பாருங்க. அப்ப K/K dash is equal to, சரிங்களா, இது வந்து ஃபைனல் லெங்த் L dash equal to L/2ன்னு வச்சுக்கலாம். L dash equal to L/2ன்னு வச்சுட்டீங்கன்னா அப்ப K இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் L ன்னு போடும்போது L dash by L ன்னு வருமா? அப்ப L dash என்ன வருது? L dash வந்து L/2 டிவைட் பை L இருக்கு. இந்த L கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ K/K dash வந்து 1/2 வருது. ஆனா நம்ம கேட்டது K dash by K. So K dash by K is equal to 2. அப்போ 2. டக்குன்னு ஆன்சர் வந்து எப்படின்னா லெங்த் வந்து கட் பண்ண லெங்த் குறையுது இல்லையா, அதனால ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு? கூடும். அப்ப K dash greater than Kன்னு வந்திருக்கணும். சரிங்களா?